நம்ம மல்லி கிட்டத்தட்ட வெண்பாவை நெருங்கிட்டாங்க. ஸோ, இன்னும் ஒரு சில எபிசோட்ஸில நம்ம வெண்பாவ மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இந்த கடத்தல் கதைய இதோட முடிச்சாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தொடர்ந்து கடத்தல் நாடகம் போயிட்டுருக்கிறப்ப, பார்க்குற நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்த குடுக்க தான் செய்யுது. அதுவும் ஒரு குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அந்த குழந்தை படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்குறப்ப, சீக்கிரம் அவங்கள மீட்டணும். அவங்க அம்மா, அப்பா கிட்ட நல்லபடியா சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாரி தான் ஒவ்வொருத்தரோட விருப்பமாவும் இருந்துட்டுருக்கு. இப்ப வெண்பாவ மட்டும் கடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கூட 2 குழந்தைகளையுமே பிடிச்சிட்டாங்க. கூடுதலா ஒரு பையன், பொண்ணு 2 பேரையுமே பிடிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு 3 பேர் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னுங்கிற சூழ்நிலையில 5 பேர் தேவை அப்படிங்கிற மாரி தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அந்த ரவுடி லேடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தான் இன்னும் 2 பேருக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னும் நீ 2 பொண்ணுங்கள மட்டும் கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணுக்கு 10,00,000 வீதம் 20,00,000 உனக்கு தருவேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. இத கேட்கவுமே அந்த ரவுடி லேடிக்கு ரொம்பவே சந்தோஷத்த குடுக்குது. 20,00,000 அப்படின்னு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறதால யார வேணாலும் கடத்தி எப்படி வேணாலும் ஒப்படைப்பாங்க அப்படிங்கிறதால இப்போ மல்லி அதே ஏரியாக்குள்ள வந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற 3 ரவுடிகளுமே மல்லியை பார்க்கவுமே இங்க ஒரு குயின் வந்து வசமா சிக்கிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமா மல்லியை கடத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கடத்தி வெண்பா இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஒரு கெட்டதுலயும் நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது போல இப்ப வெண்பாவை கடத்தினாங்க அப்படின்னு சொன்னா இப்ப மல்லியுமே கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண தான் செஞ்சோம். ஆனா இது ஒரு நல்ல திருப்பு முனையா தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறதால மல்லியை கடத்தி வெண்பா இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போக போறாங்க. ஸோ அம்மா பொண்ணு 2 பேருமே கூடி சீக்கிரம் இணைஞ்சிருவாங்க. 2 பேரும் பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாரை வேணாலும் சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிறதால நிச்சயமா மல்லி வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம வெண்பாவை காணும் அப்படிங்கிறதால ரொம்பவே எமோஷனலான முடிவு எடுத்தாங்களே தவிர சாமர்த்தியமான முடிவு எடுத்தாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்லை. அந்த குறையை நம்ம மல்லி தான் தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த இடத்துல நம்ம வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ விஜயும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா விஜய் மல்லி 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லி தான் பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.